இப்படி வரும்னு எதிர்பார்க்கலங்க. 30 டேஸ் 30 ரிங்ஸில் இன்னைக்கு டே 7ங்க. 30 டேஸ்மே நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். 30 ரிங்ஸ் நீங்களும் செஞ்சு கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இப்போவே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியுங்க. இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் இந்த இன்ஃபினிட்டிக்குள்ளே எப்படி இந்த 2 கிறிஸ்டல் பீடையும் கொண்டு வந்தேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ரிங் ஷேப்பில் சுற்றி எடுக்கிறதுக்கு இது போல் ரவுண்ட் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எடுத்துகிட்டு அது மேலே எப்பயும் நம்ம சுற்றி எடுப்போல் அதே போலவே சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரை இது போல் இன்ஃபினிட்டிக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரை திரும்பவும் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்ததுக்கப்புறம் ப்ளையர் யூஸ் பண்ணி நான் வீடியோவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே போலவே வலிச்சு எடுத்துருங்க. இதே போலவே ஆப்போசிட் சைடும் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ரிங் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நிஜமாகவே இந்த ரிங் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சூப்பராக வந்திருக்குங்க. இதே போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிங் நீங்களும் செஞ்சு கற்றுக்கலாங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ரிங் எப்படி இருக்குது, எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.